பரமாத்மா ரூபத்தில் இருக்கக்கூடிய நம் இதயத்தில் பரமாத்மா ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை நாம் தரிசிக்க வேண்டும் முதலது. இரண்டாவது, ஆன்மீக உலகத்தில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். ஆன்மீக உலகத்தில் நாம் போய் சேர வேண்டும். இதான் யோக முறையின் யோக பயிற்சியின் இறுதி லட்சியம். ஸோ நம்ம பல்வேறு முயற்சிகளை ஈடுபடுறோம். சில டைம்ல விழுந்துடுறோம், சில டைம்ல வெற்றி அடைகிறோம். இப்போ பக்தர்களின் சங்கத்திலும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டே இருந்தாலும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறலாம். பல்பல அது ஆன்மீக முன்னேற்றம் அடைவதுன்றது பற்பல பிறவிகள் ஆகலாம். குரு கிருஷ்ணரின் கிருபையால் நமக்கு பக்தியில் அந்த பீஜை கிடைச்சிருக்கு. அந்த பக்தியில் அந்த பீஜையை நம்ம விதையை நம்ம படிப்படியா கிருஷ்ண பக்தியில தொண்டில் ஈடுபடுறப்போ அது படிப்படியா வளரும். ஒரு பற்பல பிறவிக்கு பிறகு நம்ம ஆன்மீக லோகத்தை அடையலாம். அல்லது பகவான் கிருஷ்ணனின் அருள் இருந்தால் இப்பிறவிலும் நாம் ஆன்மீக லோகத்தை அடையலாம்.